வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் லெசனில் இருக்கிற புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம ஒன் வேர்ட் கொஷின்ஸு எக்ஸப்ட் தி ஒன் வேர்ட் கொஷின் மற்ற எல்லா கொஷின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படி என்ன பார்க்க போகிறோம் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் லெசனில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் நேம் அண்ட் ஆர்கானிசம்ஸ் வேர் செல் டிவிஷன் இஸ் இட் செல்ஃப் எ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். எந்த ஒரு ஆர்கானிசத்தில் செல் டிவிஷன் மட்டுமே அதோட மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனாக இருக்குது. அமீபா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன். அமீபா வந்து ஃபிஷன்கிற மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் பை செல் டிவிஷன். ஃபிஷன் அப்படின்னா செல் டிவிஷன். இதுதான் வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அமீபா வந்து ஃபிஷன்கிற மெத்தடில் மட்டுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அதனால அமீபா தான் வந்துட்டு நேம் த ஆர்கானிசம் அமீபா. அமீபாவில் தான் செல் டிவிஷனே ரீப்ரொடக்ஷன் மோடாக இருக்குது. அடுத்த கொஷின், நேம் த ஃபினோமினா வேர் த ஃபீமேல் கேமிட் டைரக்ட்லி டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஆர்கானிசம் வித் அன் எக்ஸாம்பிள். டைரக்ட்லி டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஆர்கானிசம் அப்படின்னா என்ன? வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் கேமிட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபீமேல் கேமிட் டைரக்ட்லி டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஆர்கானிசம். அப்போ அங்கே 2 கேமிட்ஸ் இல்லை, ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அந்த ஃபினோமினாவுக்கு பேர் பார்த்தனோஜெனசிஸ். ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே ஒரு நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகுச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தனோஜெனசிஸ். அதனால தட் ஃபினோமினா இஸ் பார்த்தனோஜெனசிஸ். இந்த எக்ஸாம்பிள் ஏவியன் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஏவியன்னா பேர்டு. அப்போ ஒரு பேர்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டர்க்கி. டர்க்கி தான் வந்து இந்த ஃபீமேல் கேமிட் வந்து டைரக்ட்லி டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஆர்கானிசம். இப்போ டர்க்கிங்கிறது பேர்டு. நம்ம ஆல்ரெடி இந்த லெசன் எடுக்கும்போது 3rd வீடியோவில் நம்ம டர்க்கியோட இமேஜை வந்து காமிச்சிருக்கோம். டர்க்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்காதவங்க அந்த 4th வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டர்க்கியோட இமேஜஸ் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் பார்த்தனோஜெனசிஸ்? பார்த்தனோஜெனசிஸ்னா என்ன? கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃப்ரம் அனிமல்ஸ். பார்த்தனோஜெனசிஸ்னா என்ன? வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ்னால் அதுதான் வந்து பார்த்தனோஜெனசிஸ். The egg develops into a complete individual without fertilization is known as parthenogenesis. பார்த்தனோஜெனசிஸ்னா என்ன? ஒரு எக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகுது. ஒரு எக்கு வந்து என்னவா மாறுது? ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறுது. பட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அங்கே ஃபர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸே நடக்காமல் ஒரு எக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறுச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தனோஜெனசிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ரோட்டிஃபர், ஹனிபீஸ் அண்ட் டர்க்கீஸ். நெக்ஸ்ட் கொஷின், விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் in effective asexual or sexual and why? எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து எஃபெக்டிவ், ஏசெக்ஷுவலா செக்ஷுவலா? டெஃபினெட்லி செக்ஷுவல் தான். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பிகாஸ் இன் ஏசெக்ஷுவல் reproduction there is no variations. Only variations are seen in sexual reproduction because there is 2 gametes present. Due to that gametes variation is present. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பேரண்ட்லேருந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து நியூ ஆர்கானிசம் செல் டிவிஷன் மெத்தடில் ஃபார்ம் ஆகும். அதனால் அங்கே வேரியேஷன்ஸ் இருக்காது. பட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டியூ டு ஃபியூஷன் ஆஃப் 2 gametes, one gamete is from male and one gamete is from female. இப்போ 2 gametஸோட ஃபியூஷன் நடக்கிறதுனால அந்த 2 பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸும் நியூ ஆர்கானிசத்தில் இருக்கும். அதனால தெர் இஸ் வேரியேஷன் இஸ் ஃபவுண்ட். அதனால which type of reproduction is effective? Asexual or sexual? Sexual is effective reproduction when compared to asexual reproduction. Because in asexual reproduction there is no variation. But in sexual reproduction there is a variations found because the reproduction is due to the fusion of 2 gametes. அதனால reproduction வந்து sexual தான் effective-ஆ இருக்கும். Next question, the unicellular organisms which reproduce by binary fission are considered immortal. Immortal means அழியாம இருக்கிறது. Justify.
யூனிசெல்லுலார் ஒரு செல்லு சிங்கிள் செல்லாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். அதை வந்து நம்ம இம்மோர்டல்னு சொல்கிறோம். ஏன்னா அமீபா அப்படிங்கிறது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதை தான் வந்து நம்ம இம்மோர்டல்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா பேரண்ட் அமீபா வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மெத்தடில் 2 டாட்டர் அமீபாவாக மாறுது. அதுக்கப்புறம் அகைன் அது மைட்டாட்டிக்லி டிவைட்ஸ் இன்டு மெனி அமீபாஸ். அதனால இது வந்து இம்மோர்டல் அப்படின்னு சொல்கிறோம். Next question, why is the offspring formed by asexual reproduction referred as a clone? Clone-னா என்ன? ஒரு இதில் என்ன இருக்கோ அது அப்படியே ஜெராக்ஸாக வர்றதுக்கு பேர் தான் க்ளோன். ஒரு டாட் இருந்துன்னா அந்த ஜெராக்ஸில் அந்த டாட்டு கூட தான் வரும். அதே மாதிரி தான் பேரண்டோட கேரக்டர் அப்படியே ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு வர்றதுக்கு பேர் க்ளோன். The offsprings formed by asexual reproduction is genetically identical to the parent. பேரண்ட்டை மாதிரியே இருக்கும் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். They can also be referred as clone. அதனால அதை நம்ம clone அப்படின்னு சொல்லுவோம். Clone is the exact copy of an organism which it is developed. க்ளோன் அப்படின்னா என்ன? எக்ஸாக்டா அந்த அனிமல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஆர்கானிசம் மாதிரியே ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் க்ளோன். நெக்ஸ்ட் கொஷின், why are the offsprings of oviparous animal at a greater risk as compared to offsprings of viviparous organism? ஏன் இந்த விவிபேரஸ் ஆர்கானிசத்தோட கம்பேர் பண்ணும்போது ஓவிபேரஸை விட விவிபேரஸ் பெஸ்ட்டாக இருக்குது? ஏன்னா பெஸ்ட்டாக இருக்குங்கிறத விட யார் இதில் கிரேட்டர் ரிஸ்க் எடுக்கிறா? இதில் யாருக்கு ரிஸ்க் அதிகம்? ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் த விவிபேரஸ். விவிபேரஸ்னா யாரு? விவினா லே பண்ணுறது, யங் ஒன்ஸை லே பண்ணுறது விவிபேரஸ். விவிபேரஸ் ஆர்கானிசம்ஸ் டெவலப் வித்தின் த ஃபீமேல். அந்த விவிபேரஸோட யங் ஒன்ஸ் வந்து ஃபுல் க்ரோத் ஆகுற வரைக்கும் ஃபீமேல் பாடிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆஃப்டர் ஃபுல்லி க்ரோத் தென் ஒன்லி இட் கம்ஸ் அவுட். அதனால அதுக்கு எந்த ரிஸ்க்குமே இருக்காது. த ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த ஓவிபேரஸ் ஆர்கானிசம். ஆனால் ஓவிபேரஸ் ஆர்கானிசத்தோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் தான் க்ரோ ஆகுது. ஏன்னா அதெல்லாம் வந்து எக்கை வந்து என்விரான்மெண்ட்டில் லே பண்ணிடுது. அதனால எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் தான் அதோட growth வந்து டிசைட் பண்ணுது. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் மீன்ஸ் தட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் லைக் hot and cold, rain. These are all the factors affects the environment, development of the offsprings. Hence, offsprings of the oviparous animals are at greater risk. அதனால தான் அந்த oviparous animals வந்து அதுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோவிங். இனி வரக்கூடியதுக்கு ரீசன்ஸ் கொடுக்கணும். 2 கொஷினுக்கு ரீசன்ஸ் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து சம் ஆர்கானிசம்ஸ் லைக் ஹனி பீஸ் ஆர் கால்ட் பார்த்தனோஜெனட்டிக் அனிமல்ஸ். ஏன்னா ஹனி பீஸ் வந்து ரீப்ரொடியூஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஹனி பீஸ் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் நடக்காமையே வந்துட்டு ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணுது. அதனால அதை வந்து பார்த்தனோஜெனட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A male honeybee has 16 chromosome, whereas its female has 32 chromosome. Female honeybeeல எவ்வளோ குரோமோசோம் இருக்கு? 32. மேல் ஹனிபீல எவ்வளோ குரோமோசோம் இருக்கு? 16 இருக்கு. ஏன்னா மேல் ஹனிபீஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வித்தவுட் ஃபர்டிலைசேஷனில் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா என்ன? எக்ல இருந்து மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. எக்ல எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கும்? ஹேப்ளாய்டு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் தான் இருக்கும். அப்படின்னா என்ன? இதில் பாதி. அப்போ எவ்வளோ? 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் மேல் ஹனிபீஸில். அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது இல்லை. ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் 2 கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ 2 கேமிட்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் அங்கே ஃபியூஷன் ஆகும். இங்கே அப்படி இல்லை. ஃபர்டிலைசேஷன் நடக்காததுனால எக் அலோன் இருக்கிறதுனால அங்கே 16 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபீமேல் ஹனிபீஸ் ஃபார்ம்ட் ஃபர்டிலைசேஷன். ஃபீமேல் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால ஃபீமேல் ஃபார்ம் ஆகுது. அப்போ அங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து ஃபியூஷன் நடக்குது. அப்போ மேலில் இருக்கிற 16 குரோமோசோமும் ஃபீமேல் கேமிட்டில் இருக்கிற 16 குரோமோசோமும் ஜாயின் ஆகி ஃபியூஷன் ஆகி 32 குரோமோசோமாக மாறுது. That is why male has 16 chromosomes in the egg.
The female are diploid. ஏன்னா இதில் டபுளாக இருக்கும். 32 chromosomes, 16 from male and 16 from female. Next question. Differentiate between the following. 3 differentiation இருக்கு. ஒன்று வந்து அமீபால இருக்கிற பைனரி ஃபிஷனும் பிளாஸ்மோடியத்தில் இருக்க மல்டிபிள் ஃபிஷனுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்சியேஷன். செகண்ட் ஒன் ஈஸ்டில் நடக்கிற பட்டிங்கும் ஹைட்ராவில் நடக்கிற பட்டிங்க்கும் டிஃப்ரென்சியேஷன். தேர்ட் ஒன் ரீஜெனரேஷன் இன் லிசார்ட் அண்ட் பிளனேரியா. இந்த ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பைனரி ஃபிஷன் இன் அமீபா அண்ட் மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம். பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன? இது பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் அமீபா. அமீபாவில் நடக்கிற பைனரி ஃபிஷனை வந்து நம்ம சிம்பிள் பைனரி ஃபிஷன் ஏற்கனவே பார்த்தோம். இந்த சிம்பிள் பைனரி ஃபிஷன் எப்படி நடக்குது? ஃபஸ்ட்டு அமீபாவில் நியூக்ளியஸ்க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல் வேக்யூல்ஸ், அதை வந்து நம்ம கான்ட்ராக்டிவ் வேக்யூல்ஸு சொல்லுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு டிஸப்பியர் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூக்ளியை வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்டோபிளாசம் வந்து ரெண்டாக டிவைட் ஆக பார்க்கும். இதுதான் வந்து பைனரி ஃபிஷன் இன் அமீபா. பட் இன் பிளாஸ்மோடியத்தில் நடக்கிற மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2 ஸ்டேஜஸில் நடக்குது. பிளாஸ்மோடியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் ஒன்று வந்து சைசான் ஸ்டேஜ்லையும் இன்னொன்று வந்து ஊசைட் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளில் இந்த 2 ஸ்டேஜஸில் ஃபிஷன் நடக்குது. சப்போஸ் சைசான்ட்டில் நடந்தால் அந்த ஃபிஷனுக்கு என்ன பேர், ஊசைட்டில் நடந்தால் அந்த ஃபிஷனுக்கும் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கும் என்ன பேருன்னு பார்க்கலாம். மல்டிபிள் ஃபிஷன் வந்து சைசான்ட் ஸ்டேஜில் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்டேஜஸ்க்கு பேர் சைசோகனி ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேர் சைசோகனி அப்படின்னும் அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு பேர் மீரோசாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிபிள் ஃபிஷன் பிளாஸ்மோடியத்தோட சைசான்ட் ஸ்டேஜில் நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் சைசோகனி. அதிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு பேர் மீரோசாய்ட். அதே மல்டிபிள் ஃபிஷன் ஊசைட்டில் நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்போரோகனி அப்படின்னு சொல்லி பேர். அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ இண்டிவிஜுவல் தட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு பேர் ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்த டிஃப்ரென்சியேஷன் என்னது? பட்டிங் இன் ஈஸ்ட் அண்ட் பட்டிங் இன் ஹைட்ரா பார்க்க போகிறோம். பட்டிங் இன் ஈஸ்ட்னு எடுத்துட்டோன்னா இங்கே வந்து ஏசிமெட்ரிக்கல் டிவிஷன். அதுக்குன்னு சொல்லி எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் நடக்கும். இது வந்து பட் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அதோட பாடிக்கு வெளியே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது க்ரோ ஆகும், அது என்லார்ஜ் ஆகும், அப்புறம் நியூக்ளியஸும் கூட சேர்ந்து ஸ்ப்ளிட் ஆகி அது வந்து ஒரு பட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் ஈஸ்டில் நடக்கிற பட்டிங். பட்டிங் இன் ஹைட்ரான்னு எடுத்துட்டோன்னா இது எக்ஸோஜினஸ் பட்டிங். பாடிக்கும் வெளியே ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து எக்ஸோஜினஸ் பட்டிங். எக்டோடர்மல் செல்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் அவுட். அங்கே இருக்கக்கூடிய எக்டோடர்மல் செல்ஸ் வந்து வெளியே ஒரு பட்டு மாதிரி இப்படி வளர தொடங்குது. இப்படி ஒரு அமீபா இருக்குது அப்படின்னா இதில் இப்படி ஒரு பட்டு மாதிரி வெளியே வருது. அதிலிருந்து அந்த பட்டு இப்படியே க்ரோ ஆகி அதிலிருந்து டென்டக்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த அமீபாவாக மாறுது, ஹைட்ராவாக மாறுது. அலாங் வித் எக்டோடம் தே ஃபார்ம் எ பட். அந்த எக்டோடமோடு சேர்ந்து அந்த பட் ஃபார்ம் ஆகும். த கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி ஆஃப் த பேரண்ட் கண்டினியூஸ் இன் த பட். இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி இந்த உள்ளே இருக்குது இல்லை, அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி வந்து பேரண்ட்டில் இருக்கிறது பட்ஸுக்கும் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அந்த பட் வந்து செப்பரேட் ஆகி இதோட பிரிஞ்சு இந்த பக்கம் விழுந்துடும். அது வந்து நியூ ஹைட்ராவாக வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீஜெனரேஷன் இன் லிசார்ட் அண்ட் பிளனேரியா. லிசார்டை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், சுவரில் இருக்கக்கூடிய பல்லி, அதுதான் நம்ம லிசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நடக்கக்கூடிய ரீஜெனரேஷன் என்ன அப்படின்னா ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? ரீ மீன்ஸ் மறுபடியும், ஜெனரேஷன் மீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் அதோட லாஸ்ட் பாடி பார்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன். It is epimorphosis type. Epi means outer. Epina outer. Morphosis na morphological character னு வச்சுக்கலாம். outside நம்ம வெளியே பார்க்கும்போது இருக்கக்கூடிய பாடி பார்ட். It is epimorphosis type of regeneration. ஆனால் it is replacement of the lost part. எந்த பாடி பார்ட் அதோட உடம்புல இல்லாமல் போச்சோ அந்த பார்ட் மட்டும்தான் ரீக்ரோத் ஆகும். இட் இஸ் ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன். இதை வந்து நம்ம ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன்னு சொல்லுவோம். ரீஜெனரேஷன் இன் பிளனேரியாவில் இங்கே எப்படி எபிமார்ஃபோசிஸ் டைப்போ அதே மாதிரி இது வந்து மார்ஃபலாக்சிஸ் டைப்பில் இருக்குது.
இங்க நியூ பிளனேரியா வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா, ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சுனாலும், அந்த ஸ்மால் பீஸ் கூட நியூ பிளனேரியாவா சேஞ்ச் ஆயிருது. த டெவலப்டு பிளனேரியா வில் பி அன் ஆக்டிவ் இண்டிவிஜுவல். அந்த ஒரு சின்ன பீஸ்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு அமீபா கூட நல்ல ஆக்டிவ் இண்டிவிஜுவலா இருக்குது. அதுதான் வந்து ரீஜெனரேஷன் இன் பிளனேரியால நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவ் இஸ் ஜுவனைல் ஃபேஸ் டிஃபர் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்? ஜுவனைல் அப்படின்னா யங் ஏஜ். அது வந்து எப்படி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்லேருந்து டிஃபர் ஆகுது? ஜுவனைல் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பீரியட் ஆஃப் growth பிட்வீன் த பர்த்லேருந்து அப் டு த ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ஒரு அனிமலோட பர்த்லேருந்து ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் தான் நம்ம வந்து ஜுவனைல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்டோட ஜுவனைல் ஸ்டேஜை வந்து நம்ம லார்வான்னு சொல்லுவோம். கவ்வோட ஜுவனைல் ஸ்டேஜை காஃப்னு சொல்லுவோம். ஏப் இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம். கேட் வந்து கிட்டன்னு சொல்கிறோம். இதே ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து எப்போ ஒரு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, அப்பதான் அத வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றோம். த பீரியட் இன் விச் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். அந்த ஆர்கானிசத்தால எப்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, ஆர்கானிசம்ஸ் ஆர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். அந்த ஸ்டேஜ வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல, இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல சீசனல் ப்ரீடர்ஸ் பர்ட்டிகுலர் பீரியட்ல அது ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, அத வந்து நம்ம சீசனல் ப்ரீடர்ஸ்னும், கன்டினியூஸா த்ரூ அவுட் த செக்ஷுவல் மெச்சூரிட்டி ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, அத வந்து கன்டினியூஸ் ப்ரீடர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சிங்கமி அண்ட் ஃபெர்டிலைசேஷன். What is what is the difference between syngamy and fertilization? This is the last question in this lesson. Syngamy அப்படின்னா, இங்க வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட ஃபியூஷன் நடக்கும். அதுதான் வந்து சிங்கமி. இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரோநியூக்ளி ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா இந்த மேல் ஃபீமேல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஃபியூஷன் ஆகுது. அதுக்கு பேரு சிங்கமி. இட் கன்ஃபர்ம்ஸ் த டிப்ளாய்டு ஸ்டேட் ஆஃப் த ஜைகோட். ஜைகோட்டோட டிப்ளாய்டு ஸ்டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இதோட வேலை. பட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இங்கே கேமிட்டே ஃபியூஷன் ஆகும். த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஷனுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். இங்கே வந்து ஃபெர்டிலிட்டியை தான் இது ரெஃபர் பண்ணுது. இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் கன்ஃபர்மிங் ஃபெர்டிலிட்டி. இங்கே எதை கன்ஃபார்ம் பண்ணுது? டிப்ளாய்டு ஸ்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து ஃபெர்டிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இதோட இந்த லெசனில் இருக்கிற கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு லெசன் பிடிச்சிருந்தது, இந்த கொஷின் ஆன்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.